சார் பார்க்கலாம் டன். இதுக்கப்புறம் சார் பார்த்தலாம் நான் சொல்ல அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் தான் நினச்சேன். நீங்கள் வேறு தவறு நீ சொல்லும்போதே ஒரு பயமாக தான் சார். இல்லை அப்படிலாம் இல்லை. வணக்கம், நான் சக்தினா. வெல்கம் பேக் டு சக்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கோம். நம்ம சக்தி கிருஷ்ணன் சார் தான் மீட் பண்ண போகிறோம். அவரோட பக்குவத்தில் பண்ணுற ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த குருமா நம்ம ரெகுலராக எப்பவுமே பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த பிரிஞ்சி எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணியிருப்போம்ல. இன்றைக்கி அதெல்லாம் போடாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. மசாலா தேங்காய், காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த குருமா பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குருமான்னு சொன்னாலே பட்டை, சோம்பு, கிராம்பு, லவங்கம் இந்த மாதிரி லாகிரி வசதி இல்லாமல் குருமா இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த குருமா முற்றிலும் மாறுபட்டது. இது மாதிரி எந்த ஐட்டமும் அதுக்குள்ளே கிடையாது. ஆனால் குருமா அப்படி ஒரு ருசியாக இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். போய் பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டுருக்கு? நல்லா வேலை போயிட்டுருக்கா? கடவுளர் நல்லா தேவையான அளவுக்கு வெரி குட் கொடுத்துட்ருக்காரு சார். நல்ல விஷயம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தக்காளி வெங்காய குருமா சார். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா இதில் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் கிடையாது சார். சரி, ஓகே. ஆனால் குருமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி. ஆனால் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். இல்லை அதாவது உங்களுக்கு தெரியும், ஆனால் இலைமறை காயாக பேசுவீங்க. இல்லை அப்படி இல்லை. இந்த ட்ராவல் பண்ணுறோம் நிறைய இடத்துல ஒரு கை பக்குவோம். ஆனால் இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த குருமான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் இங்கே நிற்கிற விஷயம் என்னன்னா அந்த அந்த முழு கரம் மசாலாவோட வாசம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு நிற்கும். ஏன்னா அது வாசம். ஆனால் இன்றைக்கி அது இல்லாமல் பண்ணுறோம். ஸோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்களா? அவசியம் சார். ஓகே. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. தக்காளி வெங்காய குருமா தேவையான பொருட்கள்: தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, வறுமல்லி 25 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், கசகசா 25 கிராம், பெருங்காயம் 10 கிராம், மிளகாய் 10 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், வெள்ளை உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தாளிப்புக்கு காடியா கடலெண்ணெய் 50 ml, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. ஸோ இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? இப்போ நம்ம காடியா கடலெண்ணெய் அதில் ஆட் பண்ணணும். சரி, ஓகே. நாங்கள் என்ன ஸோ என்ன சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் கடுகு ஃபஸ்ட்டு கடுகு. அதாவது அந்த சோம்புக்கு பதிலாக கடுகு ஃபஸ்ட்டு போடுறோம். ஆமாம். ஓகே. இந்த உளுத்தம்பருப்பு வச்சுருக்கீங்களா? அதான் யோசிக்கிறீங்க. வெள்ளை உளுத்தம்பருப்பு வந்து தாளிப்புக்கு தானே? தாளிப்பு தானே. சரி, ஓகே. ஓகே. ஸோ கடுகு போட்டிருக்கோம். இதோட வெள்ளை உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. குருமாவுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாலி போட்டுருப்பேன் தெரியல. இது ஃபர்ஸ்ட் அனுபவம் எனக்கும். அது சரி பார்க்கலாம். டன். இதுக்கப்புறம் சார் பார்த்தலாம் நான் சொல்ல அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் தான் நினச்சேன். நீங்கள் வேறு தவறு நீ சொல்லும்போதே ஒரு பயமாக தான் சார். இல்லை அப்படிலாம் இல்லை. அதாவது ஆக்சுவல் அந்த ரெசிபி எப்படி வரும் அதான் தோற்று. இப்போ நம்ம எல்லாருமே சாப்பிட்டு ஒரே பேட்டர்னை சாப்பிட்டு பழகிருப்போம். ஸோ இது ஒரு புது பேட்டர்னாக இருக்கும் போது அது ஆக்சுவலாக எப்படி வரும் அது மாதிரி தான் விஷயம். அது அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாதவங்கள்ட்ட நம்ம பேசி ஒரு மாதிரி ஜெயிச்சிடலாம். இந்த அரைகுறையாக தெரிஞ்சவங்களையும் கிட்டத்தட்ட சமாளிச்சிடலாம். ஆனால் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வந்து பெரிய விஷயங்கள் அது பின்புலத்தில் இருக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் பயப்படுறேன். போதும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்புலாம் நல்ல கலர் மாறிடுச்சு சார். அடுத்தாப்புல நம்ம வந்து இப்போ இதுக்கு பச்சை மிளகா சேர்க்கணும். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது இதில் வந்து பச்சை மிளகா போடுவேன். பட் வந்து நம்ம அரைவில் வந்து பட்டை மிளகா போடுவேன். பட்டை மிளகா வந்து காஞ்ச மிளகா, வரமிளகா, காஞ்ச மிளகா. சரி, ஓகே. தான் இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், அடுத்து தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கீழே வச்சுருக்கேன் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் ஜீன்ஸ் நல்லா சொன்னல, உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும் சார். இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இது எப்படி இருக்கும். நான் நீங்கள் என்கிட்ட வந்து உட்கார்ந்தோடனே முதல்ல என்ன கேட்குறீங்க, இதை எப்படி செய்ய போகிறேன்,
இதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே இது பயன்படும் பயன்படாது, இது செய்ய, இது வேண்டாம், இது மக்களுக்கு பிடிக்காதுன்னு முடிவெடுக்கிறவர் அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்க வேண்டியதான் வச்சுருப்பேன். இது ஏன் இது கேட்குறேன்னா, நான் ஆல்வேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கொடுக்குற ரெசிபி நான் வந்து தேடி போக மாட்டேன். அதான் உண்மையான விஷயம். கேட்டலாம் அந்த வீட்டில் இருக்க அந்த ஒரு 4 பொருள் எப்படி இருக்கோ அந்த 4 பொருள் வச்சு பண்ணுறதுக்கான ரெசிபிகள் ஏகப்பட்ட ரெசிபிகள் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெசிபி தேடி போகிற விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். ரைட்டுங்களா சார்? உண்மைதான். சரி, ஓகே. இப்போ இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியும் இதோட சேர்த்துறோம். அந்த வெங்காயத்தை காட்டுங்களேன் ஃபர்ஸ்ட்டு. இது போதுமா? அவ்வளோதான். அதிகமாக வதங்க மாட்டோம். அதிகம் வதங்க வேண்டாம். என்ன காரணம்? அது தண்ணியில் வேகிறதுக்கும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தண்ணியில் வேகும்போது இதோட டேஸ்ட் வேறு. முக்கியமாக வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற இனிப்பு மாறாது. தண்ணியில் வேகும்போது எண்ணெயில் பொரிக்கும் போது என்னன்னா அந்த இனிப்பு மாறிடும். அது வாசம் மட்டும் ஹெவியாக இருக்கும் ஒழிஞ்சு அதோட இனிப்பு தன்மை போயிடும். அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை போயிடும். இல்லை, இது உண்மையான விஷயம், கரெக்டான விஷயம். சரி, ஓகேடா. இப்போ தக்காளி சார். அப்போ அந்த வெங்காயம் வதங்கின பக்கம் போதும். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20% வதங்கி இருப்போமா? அவ்வளோதான் சார் இருக்கும். அவ்வளோதான். ஒரு 20% தான் வதங்கி இருப்போம், வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே. தக்காளி போடலாம். ஜஸ்ட் அது உதிர்னோடனே அந்த முடிச்சா இருக்கிறது உதிர்னோடனே நம்ம வந்து அடுத்து சேர்த்தலாம். நேரமாக இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். நம்ம எவ்வளோ வெங்காயம் சொன்னீங்க? நம்ம போட்டிருக்கிறது இப்போ இதில் வந்து சார் 1 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம். நம்ம அளவு கொடுத்துருக்கிறது வந்து 1/2 கிலோ. நம்ம பண்ணுறதுல பாதிக்கு பாதி தான். பாதிக்கு பாதி தான். நாங்கள் ஆல்வேஸ் வந்து குவான்டிட்டி அதிகமாக பண்ணுவோம், ஆனால் உங்களுக்கு வந்து அளவு கம்மியாக கொடுத்துருக்கோம். எஸ். நிறைய பேருக்கு வீட்டில் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக. ஆமாம். சரி, ஓகே. இது எல்லாமே அப்படியே சார். இப்போ நம்ம வாட்டர் இதில் சேர்த்துறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்தாங்க மஞ்சத்தூள். எவ்வளோ மஞ்சத்தூள் போடுறோம்? மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் இதில் போட்டால் போதும். போதுமா? அது போதும் சார். சரி, ஓகே. இப்போ வேறு எதுவுமே இல்லை. வேக விடணும். தண்ணியில் இதை கொதிக்க விடணும். சரி, அது மிக்ஸ் பண்ணிடுறீங்களா இப்போ? அதில் சரி, தண்ணி ஊற்றலாம். இது வேகட்டும் சார். நம்ம இப்போ அந்த அரவைக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணோம்னாக்கா அதுக்குள்ளே அது வெந்துடும். ஸோ என்ன போட்டு அரைக்கிறோம்? தேங்காய், காஞ்ச மிளகாய், கசகசா, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பருமல்லி, இது எல்லாத்தையுமே வந்து. இது எப்படி அரைக்கிறோம்? இதோட பக்கம் நைஸாகவே அரைச்சிடலாம். சரி, நைஸாக அரைச்சிடலாம். ஏன்னா கசகசா இருக்கிறதுனால அது கொஞ்சம் முன்னாடி எடுத்தோம்னு சொன்னோம்னா கசகசா மசியாது. ரெண்டாவது நம்ம ஊற வைக்கல கசகசா. அதனால வந்து இதை நம்ம முழுசாக நம்ம எல்லாத்தையும் அரைச்சோம்னா தான் சரியா இருக்கும். சார், அப்போ பேஸ்ட் அரைச்சலாமா? ஓகே சார். அரைக்கும்போது நைஸாக தான் அரைக்கிறோம். ஆமாம் சார். குறக்கிற பக்கம் எதுவுமே இல்லை. ஆமாம். நல்லா நைஸ் 100%. சரி, ஃபைன். அப்போ எனக்கு அரைச்சிருங்க, நான் இதை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் ப்ளீஸ். ஆனால் ஈஸி ரெசிபி இது டக்குன்னு முடியுது. சரிண்ணா. அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எப்படி குருமா பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கு பாருங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா தெரியும், அது தண்ணியில் வெந்திருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டு அது கரைய ஆரம்பிச்சிடும். ரைட். அந்த வெங்காயம் நீங்கள் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கிரன்ச்னஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம். ஓகே. இது ரொம்ப முக்கியம். அது இந்த பக்குவம் தான். ஏன்னா இதில் வேறு எதுவுமே கிடையாது. இது கரைஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா குருமா வந்து சாப்பிட்றதுக்கு சுகமாக இருக்காது. புரியுது. அதனால இதுதான் பக்குவம் இருக்குது. சரி, ஓகேடா. இப்போ இதில் உப்பு போடவே இல்லை. இப்போ போடலாமா? ஆமாம் சார். உப்பு போட்டு எடுத்தாப்புல வந்து. சரி, ஓகே. டன். உப்பு சேர்த்துறேன். இது நம்ம இதில் சேர்த்தலாமா சார்? இது எப்படி அரைச்சிருக்கீங்க கையில் தேவை? ஏன்னா அந்த பக்கம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எல்லாமே இதில் எதையும் வறுக்கலை. எல்லாமே நம்ம பச்சையாக அதில் சேர்த்ததுனால இது கொதிக்க விட்டால் தான் இந்த பச்சை வடை போகும். சரி, இல்லைன்னா போகாது. ஓகேடா. அதனால் அதுலேயும் நம்ம வந்து இந்த வறுமல்லி சேர்த்துக்கோம்ல, அது வந்து பச்சையாக இருந்தாக்கா அந்த வாசம் வராது. அதனால் அது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் நல்லா வாசம் வரும். கொதிச்ச பிறகு தான் அந்த உப்பு காரம்லாம் பார்க்கறது. அப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொதிச்சு ஓரளவுக்கு கெட்டியாகவும் அந்த தன்மை அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம். கெட்டியாகாது, கிட்டத்தட்ட இதில் இருந்து கொஞ்சம் டைட்டாக. ஆமாம். சரி, டன். சரி, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு கட்டம், உங்களுக்கு பிடிச்ச சில கொத்தமல்லி கருவேப்பிலைகள். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம வந்து கொதிக்கும் போது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அது கொதிச்ச பிறகு தான் அந்த கிரேவி அந்த திக்னஸ் வருது. இன்னொரு விஷயம் வந்து அந்த பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், மல்லி போட்டிருக்கோம். அந்த கொதிச்சாதான் வந்து அந்த பச்சை வாசனை போனப்போ சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்பெஷலி வந்து சப்பாத்திக்கு வந்து வெரி குட் சைடு. ஸ்பெஷலி வந்து அந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு சப்பாத்தி பண்ணலாம் மறுபடி. கண்டிப்பாக பண்ணிடுவோம். நம்ம பண்ணவே இல்லை.
பூரி வெரி குட் ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அந்த சப்பாத்தியும் நிறைய பேர் வீட்டில் எப்படி ரசம் வந்து நிறைய பேர் வீட்டில் சண்டை போடுவாங்களோ அது மாதிரி சப்பாத்தியும் சண்டை போடுறவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சப்பாத்தி எப்படி செஞ்ச சண்டைனா அந்த மாதிரி சண்டை இல்லை, என்ன நம்மளுக்கு மட்டும் சப்பாத்தி இப்படி வருது வரமாட்டேது, ஹோட்டலுக்கு போனால் சப்பாத்தி நல்லா இருக்கு சொல்லி யோசிப்பாங்க நிறைய பேர். என்ன மாயம் தெரியல, என்ன கலக்கிறாங்கன்னு தெரியல. அதுதான் குருமா கொடுங்க அப்படியே சுடு அந்த வெங்காயம் தக்காளி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ரெகுலர் குருமா பேட்டர்ன் இல்லவே இல்லை. அந்த காய்கறி போட்டு கேரட்டு பீன்ஸ் அதை போட்டு பண்ணுற அந்த பேட்டர்ன் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குருமா வந்து அந்த வெங்காயம் அந்த தக்காளி அந்த கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்க தேங்காய் பேஸ்ட்டு அதுதான் நல்லா தெரியுது. முழுசாகவே ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது, ஃப்ளேவர் மீடியமாக இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர். நல்ல விஷயம், அழகாக சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அது அந்த லவ் அண்ட் கேரில் இருக்கவங்களெல்லாம் தெரியும் அந்த விஷயம் சொல்லுவாங்க. சப்பாத்தி வெரி குட் சாப்பிட்டேன் பா, சுட குருமா. ஆமாம் முருகா இது ஒரு வித்தியாச பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். நீங்கள் நிறைய சப்பாத்தி திட்டேன் அதில் சொல்ல முடியல. ஓகே, அந்த 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 சப்பாத்தியோட அந்த வெங்காயம் தக்காளி கடிச்சு சாப்பிடும்போது தான் அதை டேஸ்ட்டே தெரியுது. எஸ், அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு, ஆமாம், அந்த வெள்ளை ஒன்று பல்லப்படும்போது எல்லாமே வெந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சுகம் இருக்கும் அதில். நான் அனுபவிச்ச விஷயம், அதனால என்னால் அதை ரொம்ப ஷார்ப்பாக சொல்ல முடியும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் ஒரே ஸ்டைல் இப்படி பண்ணிகிட்டே போவோம்ல, அந்த டைமில் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த டைம் இல்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணும்போது வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குது கண்டிப்பாக இதே பண்ணலாம்னு சொல்லிட்டு பிடிச்சி போய் திரும்பி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த அந்த வெங்காயம் அந்த க்ரன்ச்சியாக இருக்கும்போது கடிக்கும் போது நம்ம பல்லப்படமாக அதோட இனிப்புத்தன்மை லைட்டாக வர ஆரம்பிக்கும். அப்போது உள்ளே போட்டுருக்க அந்த பச்சை மிளகா அந்த காஞ்ச மிளகா அந்த தேங்காய் பொட்டுக்கடலை கதகசா இந்த வாசலாம் சேர்ந்து எல்லாமே பேலன்ஸ்டான ஒரு ப்ரிப்பரேஷன். ரியலி தேங்க்யூ சார். தேங்க்யூ, வெரி குட். சாரோட இட்லி பொடியும் தி பெஸ்ட்டு பொடி இது நான் பண்ணவே இல்லை. நிறைய ஊரில் இட்லி பொடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அந்த பொடி ஒரு டைமில் காமிக்கிறேன். சொல்லலாம்ல, ஒரு ரகசியம் என்கிட்ட வைக்கக்கூடாது முடிவு எல்லா ரகசியத்தையும் அவுட் விட்டுட்டாரு. அதனால் ஒன்று மக்கள் பயன்படுத்தும். ஓகே, நம்ம கான்செப்டே இதுதான். நான் வந்து இதை கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். இந்த தொழில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கடினமான தொழில் துறையாக இருந்தாலும் இந்த கஷ்டம் வந்து தெரியாதவங்க படக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் சாரோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது சார் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் பதிவு பண்ணும்போது, சார் நான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் சார், சென்னையிலேருந்து பண்ணிகிட்ருக்கிறேன், வேலூர்லேருந்து பண்ணிகிட்ருக்கிறேன், கோயம்புத்தூர்லேருந்து பண்ணிகிட்ருக்கிறேன், இப்போ தான் சார் ஆரம்பித்தேன், இதெல்லாம் என்னென்னே தெரியாமல் இருந்தது, உங்கள் பொங்கல் போட்டேன் சார், உங்களுடைய கடப்பா போட்டேன் சார், வியாபாரம் நல்லா இருக்குது சார், டெய்லி அதை வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு, சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமாம், நிறைவு இருக்குது. என் பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ். நம்பர் 67 பக்தபுரி திரு கும்பகோணம்ங்கிற இடத்துல என்னுடைய ஆஃபீஸ் வித்து கிச்சன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்ரீ ஆதி கணேஷ் பவன் சாய்மலை கோயில் அடிவாரத்தில் வச்சுருக்கிறேன். அங்கே காலை பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் எல்லாமே உண்டு. எல்லாமே ஒரு பேஸான ஃபுட்டாக இருந்தால் கூட எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டு. சாப்பிட்றவங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வயிற்றையோ மனசையோ கெடுக்காத அளவுக்கு அங்கே அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 14 இயர்ஸ் ஆச்சு. இன்னைய வரைக்கும் வர்றவங்க அந்த ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பதிவு பண்ணுவாங்க. நீங்களும் அங்கே வந்தீங்கன்னாக்கா அதை என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே அவுட்டோர் கேட்டரிங்கில் வந்து நீங்கள் 5 பேர்லேருந்து எவ்வளோ பேருக்கு சொன்னாலும் என்னால் தயார் பண்ணி அனுப்ப முடியும். என்னுடைய ஃபுட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு அதனால் கூட நான் அனுப்புகிறேன். எல்லாமே ஹாட் பேக்கில் பேக் பண்ணுறதுனால அங்கே சமைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுவை கண்டிப்பாக பாராட்டுற அளவுக்கு இருக்கும், குறை சொல்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது. இது எல்லாமே என்னுடைய பேஸான பேட்டர்ன். இது எல்லாமே என்னுடைய சக்ஸஸ்க்கும் ஒரு காரணமும் கூட. உங்கள் வீடுகள்லேயும் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருந்து எனக்கு கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணித்தரேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9431619229. இன்னொரு நம்பர் 9360300884. ரொம்ப நன்றி சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் சில ஊருக்கு வந்து பிடிச்சி போய் அதே ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன். இன்னும் தெரியாத ஊருக்கும் ட்ராவல் பண்ணும். முக்கியமாக எனக்கு வந்து ராமநாதபுரம் கீழக்கரை போனால் ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த சைடு உணவு வந்து நிறைய பேர் தெரியும், குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் தெரியுது. சரி, அது பேட்டர்னே வேறு சார். ஆமாம், டோட்டலி வேறு. சமையல் பக்குவமே வேறு சார். எப்படி நாகர்கோவில் போகும்போது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதோ அது மாதிரி இந்த சைடும். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கலாம். See you, bye. Okay. Take care. Thank you so much. Thank you.